சாலிப்சிசம்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல நீங்க மட்டும்தான் உண்மை, உங்க கான்சியஸ்னஸ் மட்டும்தான் உண்மை, உங்களை சுத்தி இருக்கிறது எல்லாமே உங்களோட இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுது. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, இந்த உலகம், ஈவன் இந்த வீடியோ கூட உங்களோட இமேஜினேஷனா இருக்கும்னு சொல்லுது. இது எல்லாமே ஒரு கனவு மாதிரி. ஆனா இது ஒரு கனவு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாது. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, இது பொய் அப்படிங்கறத உங்களால ப்ரூவே பண்ண முடியாது. என்ன இது பொய் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக ஒரு ப்ரூஃப் தர்றீங்கன்னு வைங்க, அந்த ப்ரூஃப் கூட உங்களோட இமேஜினேஷனா இருக்கலாம். ஏன்னா இங்க நம்ம பாக்குற பொருள், பீப்புள் எல்லாமே நம்மளோட சென்சஸ் மூலியமா தான் பாக்குறோம். இதே எனக்கு இப்போ ஒரு கலர்ல தெரியுது, ஆனா இதே கலர்ல நான் பாக்குற மாதிரியே நீங்களும் பாப்பீங்களா அப்படின்னு கேட்டா நம்மளால அதை சொல்ல முடியாது. ஏன்னா என்னால என்னோட மைண்ட் மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர்த்து உங்களோட மைண்டுக்குள்ள வந்து நீங்க எப்படி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குதா அப்படின்னு என்னால பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு நம்ம முன்ன டெக்னாலஜி வைஸ் வளரல. எல்லாமே நம்மளோட சென்சஸ்னால தான் நடக்குது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பாக்குறோம், ஃபீல் பண்றோம் அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு ஒரு சிக்னல் அது அனுப்புது. நம்ம வந்துட்டு அதை உண்மை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறோம். ஆனா நம்ம அப்படிக்கா திரும்பும்போது இப்படிக்கா இருந்த விஷயங்கள் அப்படிக்காவே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இதைத்தான் சாலிப்சிசம் சொல்லுது. ஏன்னா நம்ம எல்லாத்துக்குமே கனவுகள் வந்திருக்கும், சில பேருக்கு ஹாலுசினேஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். அந்த நேரங்களில் இது உண்மையா கனவா அப்படிங்கிறதே நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. ஒன்ஸ் எந்திரிச்சதுக்கு அப்புறமா தான் ஓஹோ அது கனவா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். which proves that நம்ம மூளை நினைச்சது அப்படின்னா சில பொய்யான விஷயங்களை கூட நம்மள உண்மை மாதிரி ஃபீல் பண்ண வைக்க முடியும். ஸோ வாட் இஃப் இப்போ நம்ம பார்த்துக்கிறது எல்லாமே ஒரு கனவா இருந்தா, உங்க அப்பா அம்மா, ஃப்ரெண்ட்ஸ், உங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு எல்லாமே உங்களோட இமேஜினேஷனா இருந்தா, இந்த நிமிஷத்துல நீங்க வேற ஏதோ யூனிவர்ஸ்ல வேற ஏதோ ஒரு ஆளா, வேற ஏதோ ஒரு மிருகமா இருந்துட்டு திடீர்னு கண்ணு முழிக்கிறீங்க அப்படின்னா, இது எல்லாமே கனவு அப்படின்னு உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அப்படின்னா உங்க மைண்ட் எப்படி இருக்கும்? ஸோ வாட் இஃப் இந்த ஹோல் யூனிவர்ஸ்லயே உங்க ஒருத்தருக்கு மட்டும் தான் கான்சியஸ்னஸ் இருக்குதுன்னா, how do you feel about that?